வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மேப் குறிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது என்ன, பால்டிக் கடல். அடுத்த உரோமுக்கு மேலே காணப்படுவது அட்ரியாட்டிக் கடல். உரோமுக்கு கீழே காணப்படுவது, அதாவது இத்தாலிக்கு கீழே காணப்படுவது மத்திய தரைக்கடல். அடுத்ததாக பார்க்க போகிறது ஏஜியன் கடல். அடுத்தது கருங்கடல். மற்றது கஸ்பியன் கடல். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா தலைநகரங்கள். அவ்வகையில் முதலாவது தலைநகரமாக காணப்படுவது என்ன, ஓஸ்லோ. அடுத்த இரண்டாவதாக காணப்படுவது பெர்லின். அடுத்த இங்கிலாந்து தலைநகரமாக விளங்குகின்ற லண்டன். அடுத்த பிரான்சின் தலைநகரமாக விளங்குகின்ற பாரிஸ். அடுத்த போர்த்துக்கல் என்ற தலைநகரமாக விளங்குகிற லிஸ்பன். மற்றது மேட்ரிட். அடுத்த தலைநகரம் புளோரன்ஸ். மற்றது இத்தாலியின் தலைநகரமாக விளங்குவது உரோம். மற்றது கிரேக்கத்தின் தலைநகரமாக விளங்கு ஏதென்ஸ். மற்றது சேர்பியா. அடுத்த புகாரெஸ்ட். அடுத்த ஆஸ்திரியான தலைநகரமாக விளங்குவது என்ன, வியன்னா. அதுக்கு மேலே காணப்படுவது வார்சோ என்ற தலைநகரம். அதுக்கு மேலே ஸ்டாக்ஹோம். மற்றது ஹெல்சிங்கி போன்ற தலைநகரங்களை இதில் குறித்து கிடக்கு. பார்த்து குறித்து எக்ஸாமுக்கு போய் படிவாக குறித்து நல்ல மார்க்ஸ் எடுங்கோ. மற்றது என்னென்னா, ஏன் இப்படி வாய்ஸ் இதில் போடுறேன்டா, நான் நேர குறிக்க என்ன சில பேருக்கு அது விளங்காமல் இருக்கும். அதோட ஃபோட்டோவில் நீட்டாக ஒரு குறித்து போட்டு விட்டால் எல்லோரும் பார்த்து படிப்பீங்க. அதனால் நான் ஃபோட்டோவில் குறிச்சிட்டு இப்போ இந்த கீழே வாய்ஸ் இது போடுறேன். மற்றதை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, தீவுகள், நீரிணைகள், கால்வாய்கள், மலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவது கால்வாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக குறித்து காணப்படுவது ஹீல் கால்வாய். மற்றது ஆங்கில கால்வாய். அடுத்த மலையாக பிரனீஸ் மலை குறிக்கப்பட்டிருக்கு. தீவு கூட்டங்களில் கொர்சிகா, சார்டினியா, சிசிலி. நீரிணைகள் என்ற வகையில் ஜிப்ரோல்டல் நீரிணை குறிக்கப்பட்டிருக்கு. தீவு கூட்டங்கள் என்ற வகையில் கிரீட் தீவு கீழே சிசிலிக்கு பக்கத்தில் குறிச்சிருக்கு. மற்றது அடுத்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது நதிகள். ஐரோப்பிய நதிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது தேம்ஸ் நதி. அதுக்கு கீழே குறிச்சிருக்கு ஜீன் நதி. அதுக்கு பக்கத்தில் சைன் நதி. அடுத்த ராகுஸ் நதி. அதுக்கு மேலே இத்தாலிக்கு மேலே காணப்படுவது போ நதி. மற்றது உரோமோட காணப்படுவது தைப்பர் நதி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேன்ஜூப் நதி. அதுக்கு மேலே டினியூப்பர் நதி. அதுக்கு பக்கத்தில் டொன் நதியும், அதுக்கு பக்கத்தில் வோல்கா நதியும் காணப்படுது. அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் இத்தாலிக்கு மேலே பார்த்தோம்னா ரைன் நதி காணப்படுது. அதுக்கு